அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி நாள் உங்களுடைய ராசிக்கு அதாவது தொழில், குடும்பம், பொருளாதார சார்ந்த சில நல்ல விஷயங்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சில ஒரு மன சந்தோஷமான நிகழ்வுகள் எந்த மாதிரி ஒரு நமக்குடைய அந்த சுக்கிர பகவானால் ஒரு சாதகமான வாய்ப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு காலபுருஷ தத்துவத்தில் 9வது வரக்கூடிய அதாவது பாக்கியஸ்தான ராசின்னு சொல்லுவோம். அதை விட அக்னி தத்துவ ராசி, அதாவது ஒரு தீபத்தின் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்னி தத்துவ ராசியாக கொண்டதுனால சமூகத்து மேலே அக்கறையும், பொருளாதாரம் நமக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி வாழ தெரியாமலையும் மற்றவங்களுக்காகவே வாழக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர். இந்த தனுசு ராசிக்காரர் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையானவங்க தான் ஆச்சுங்களா. படிப்பாலும் சரி, பண்பாலையும் சரி, மற்றவங்களுக்கு முன்னால் எதையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு திறமை உள்ளம் கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரரு. ஆனால் சமீப காலமாக இந்த 1.25 வருஷத்துலேருந்து மன ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலையும் கொஞ்சம் கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. காரணம் என்னென்னா, 4ஆம் இடத்தில் சனி, அர்த்த அஷ்டம சனி, 3ஆம் இடத்துல ராகு நல்லதாக இருந்தாலும் சில முயற்சிகளுக்கு தடை. அதே சமயத்தில் குரு 7ஆம் இடத்துல இருந்தது. ஆனால் அந்த குரு வக்ர நிலையில் இருந்ததுனால சில விஷயங்கள் கைக்கு வந்துச்சு, ஆனால் வாய்க்கு எட்டலைங்கிற மாதிரி சில தடைகளும் தாமதங்களாக உருவாகியிருக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா, பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால இதுவும் கூட உங்களுக்கு ஒரு விதத்தில் சொல்ல போகும்போது, அதாவது நம்மளுடைய வேண்டியவங்கள் யார் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களோ அவங்க விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் தனுசு ராசிக்காரருக்கு சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா, அடுத்தவங்க நம்மளை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க. அடுத்தவங்க நம்மளை பார்த்து இவங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, ஒரு கலகலன்னு இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, எந்த வேலை எடுத்தாலும் அற்புதமாக செஞ்சு முடித்து இன்றைக்கி ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா, அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்திருந்தாலும் இன்றைக்கி மனசளவில் கஷ்டப்படுற அளவுக்கு தான் வாழ்க்கை நகர்த்திட்டு போயிட்டுருக்குறீங்க. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு விரும்பி வந்தவங்க விலகி போயிருப்பாங்க, சேர்ந்து வந்தவங்க நமக்கு சில கஷ்டங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதே நேரத்தில் நாம் யார் நம்பணுமோ அவங்கக்கிட்ட ஏமாற்றங்களை நம்ம சந்திச்சிருப்போம். பண ரீதியிலையோ மன ரீதியிலையும். அது மட்டும் கிடையாதுங்க, அதாவது சில வார்த்தைகள்னாலேயே உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, அந்த கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த சூழ்நிலையில் இருந்து இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையே ஆட்சி பலம் அடைய போகிறார். 6ஆம் இடங்கிறது என்னங்க? நோய் நொடி, வம்பு வழக்கு, கோர்ட்டு பிரச்சனை, சிக்கல்கள். இதுதாங்க சுக்கிரனுங்கிறது யாருங்க? அதாவது ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியவர், கலஸ்தரக்காரகனும் சொல்லுவோம். சரிங்களா? மனிதன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை, சுகத்தை அனுபவிக்க ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாது. அதை அந்த ஆசைப்பட வைக்கக்கூடியது இந்த சுக்கிர பகவான் தான். அப்போது 6ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு அந்த எதுவும் நீங்கள் சந்தோஷத்தை அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் அடையணும்னாலும் கடுமையாக போராடி நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் அப்படி தான் இருந்தது. தனுசு ராசிக்காரருக்கு எப்பவுமே அப்படி தான். மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது கஷ்டப்பட்டு அதே அடுத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும், அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னா ஈஸியாக பண்ணி முடிப்பீங்க. நீங்கள் உண்மையை சொல்ல போனோம்னா, உங்களால் உருவாக்கப்பட்டவங்க பெரிய ஸ்டாராக இருப்பாங்க, உங்கள்கிட்ட வேலை கற்றுக்கிட்டுக்குவாங்க, பெரிய ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. ஆமாங்க, நீங்கள் 10 ரூபா கொடுத்து உதவி செஞ்சுருப்பீங்க, அவங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய இன்றைக்கி திறமையாக இருப்பாங்க. இப்படி கூட பிறந்தவங்க எல்லாம் பார்த்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் நம்மளை பார்க்க மாட்டாங்க. அது வேறு விஷயம். பெற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துருப்பீங்க. ஆமாங்க, அதாவது எப்போவுமே சென்டிமெண்ட் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. கடவுள்னா கும்பாபிஷேகம் பண்ணுறதுலேருந்து, கோயிலுக்கு உபதகாரணம் பண்ணுறதுலேருந்து இதெல்லாமே ரொம்ப கெட்டிக்காரது நீங்கள் ஆச்சுங்களா. அது மட்டும் கிடையாது, நல்ல வாழ்ந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஆமாங்க, ஒரு பெரிய அளவில் ஊரில் உங்களுடைய பேரை சொன்னால், அதாவது நம்மளுடைய தாத்தா பேர் சொன்னால் பேர் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு வீட்டில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரர் இன்றைக்கி கஷ்டம் மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது, நம்மளுடைய வேதனையை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, எல்லாமே அப்படியே இறுக்கி வச்ச மாதிரி இருக்குது, நெருக்கடி கொடுத்த மாதிரி இருக்குது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சிட்ருக்குறீங்க.
சரிங்களா? அப்போ அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சில நெருக்கடிகளை தீர்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. அப்படின்னா பணப்பிரச்சனைகள் இருக்குது, அந்த பணம் திடீர் ஒரு வாய்ப்பில் ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும். ஆனால் அது ஒரு எதிரி நமக்கு யார் கெட்டது பண்ணாங்களோ அவங்க மூலியத்தில் இருந்து, சரிங்களா, அவங்கள மூலியத்தில் இருந்து ஒருத்தர் லாக் பண்ணி நம்மளை வச்சுட்டாங்க, நமக்கு வர வேண்டியது இருந்தது, ஆனால் இவங்க ஓகே பண்ணாங்கன்னா அது வந்துடும், ஆனால் இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அந்த எதிரி நமக்கு விலகுவாங்க. நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டி யாரோ அவங்கக்கிட்ட நம்ம வின் பண்ணுவோம், சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இவர் லாபாதிபதியாகவும் சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இப்போ அஸ்தமமாகி ஆட்சி பலம் பெறுறாரு. அப்படின்னா தனுசு ராசிக்காரருக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் தானே. அப்போது 6ஆம் இடத்துக்கு போகும்போது நாம் புதிய முதலீடுகள் அப்படின்னா உழைப்பு, 6ஆம் இடங்கிறது உழைப்பு, புதிய தொழில் தொடங்கணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் நம்ம நினச்சிருப்போம், பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், அது பண்ண முடியாமல் போயிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் இந்த வந்து உழைப்பினால் ஆதாயத்தை தேடக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உருவாக போகுதுங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்களுடைய எதிரிகள், மற்றவங்களுடைய தொந்தரவுகள், நமக்கு நெருங்கி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இது இவங்க ஓகே அப்படின்னு நம்ம பார்த்ததும் முடிவு எடுக்கக்கூடாது. நல்ல வார்த்தையாக பேசுகிறாங்க நம்பிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? அதே மாதிரி வண்டி வாகனம் போக்குவரத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வீடு வாசல் மண்மனை அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஏற்கனவே ஒரு லோன் போட்டோம், கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. பார்த்தோம்னா இப்போ அப்போனே அப்படியே தாமதம் ஆகிட்டே போயிட்டுருக்குது, நடக்குமா, ஒரு கையெழுத்து ஆகலை, ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அதாவது வெள்ளிக்கிழமை நாளில் முயற்சி எடுக்கும். வெள்ளிக்கிழமை சம்மந்தப்பட்ட நாளில் முயற்சி எடுக்கும்போது சுக்கிர ஓரையில், அதாவது நல்லா மகாலட்சுமி கோயிலுக்கு போய், அதாவது லட்சுமி கோயில், லட்சுமி பெண் கடவுள் ஆலயங்களுக்கு போய், அதாவது பிரார்த்தனை பண்ணி கையெடுத்து சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மனசார வேண்டிட்டு வாங்க. சில காரியங்கள், தடப்பட்ட காரியங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? கூட்டு தொழில் மட்டும் வேண்டாங்க, தயவுசெய்து. கூட்டு தொழில் பண்ணிங்கன்னா சிக்கல்கள் உருவாகும், அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா ஏமாற்றங்களை சந்திப்பீங்க பண ரீதியில். ஆனால் அன்பு ரீதியில், பாச ரீதியில் மற்றவங்களை வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் உருவாகும். இதெல்லாம் மாற்றங்கள் வரும். சரிங்களா? இப்போது சுக்கிரன் பயிற்சி இது கிட்டத்தட்ட மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால அதுக்குண்டான முயற்சி எடுங்க, கண்டிப்பாக சாதகமாகும். இப்போ சொல்லப்போன பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து இப்போ நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய ராஜ யோகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த நேரத்தில் எதை செய்யலாம், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானித்து முடிவெடுத்து, அதாவது அதுக்குண்டான வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் பொன்னான காலம், சக்ஸஸ்ஃபுல் காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.